அவர் மறைந்தாலும் அவரோட கொள்கைகள் என்றுமே மறையாது. ஐயா ஒரு முக்கிய நோக்கத்திற்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். சம்பந்தனின் பூத உடல் திருகோணமலை தபால் நிலைய வீதியில் உள்ள அன்னாரின் வீட்டில் இன்று பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை முதல் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் அன்னாரின் பூத உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சி சார்பில் லக்ஷ்மண் கிரியெல்ல, இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் குப்புசாமி அண்ணாமலை, அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இறுதிக் கிரியைகளில் பங்கேற்றிருந்தனர். அரசை தருமாறு கோரவில்லை, ஒன்றாக இருக்க வேண்டும் என எப்போதும் கூறினார். தமிழ் மக்கள் துன்பப்படுவதால் அதனை தீர்க்க வேண்டும் என கூறினார். நாம் ஒன்றாக இணைந்து வாக்குகளை கேட்டிருக்கின்றோம். ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம். அவர் அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். அவர் அங்கு தனது ஆளுமையை வெளிப்படுத்தினார். அவர் தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடி செயற்பட முயற்சித்தமை மட்டுமல்லாமல் இலங்கையர்களின் பிரச்சினைகளையும் தீர்க்க எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார். அவர் ஒரு சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார். எதிர்க்கட்சி தலைவர் என்பது மாற்று பிரதமர் ஆவார். 2018 ஆண்டு அரசாங்க நெருக்கடியில் எனது பிரதமர் பதவி இல்லாமல் போன சந்தர்ப்பத்தில் அவர் சரியான எதிர்க்கட்சி தலைவராக செயற்பட்டார். ஜனாதிபதி பதவி கிடைத்ததன் பின்னர் நான் அவருடன் கலந்துரையாடினேன். அவருடைய கட்சியுடன் கலந்துரையாடினேன். முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும். யார் நீதிமன்றத்திற்கு சென்றாலும் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும். பின்னர் பாராளுமன்ற தேர்தல், பின்னர் மாகாண சபை தேர்தல் நடைபெறும். மதிப்புக்குரிய சம்பந்தனின் மறைவு மிகவும் வருந்தத்தக்கது. அரசியலில் ஒன்றிணைந்த விடுதலை, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்ட அவர் நாடென்ற வகையில் அனைவரின் உரிமை, நம்பிக்கையை பேணிய தலைவராவார். இன்று நாங்கள் உறுதி பூண வேண்டும். நாங்கள் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என நாங்கள் இங்குள்ள அனைவரும் இந்த சோகமான நாளில் உறுதி பூண வேண்டும். அது மிகவும் கடினமான விடயமாக இருந்தாலும் அதனை நிறைவேற்ற நாங்கள் முயற்சிக்க வேண்டும். சம்பந்தனையோட கொள்கைகள் அவர் மறைந்தாலும் அவரோட கொள்கைகள் என்றுமே மறையாதுன்னு கூறி புகழ் என்றுமே முன்னின்று அவரோட வழிகாட்டலில் அனைவரும் பயணிப்பீர்கள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா அவர்களை கொழும்புவில் சந்தித்த நிகழ்வை தன்னுடைய முகநூல் பதிவிலே பதிவு செய்திருக்கிறார். எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வு! குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அவர்களுக்கு நல்ல ஒரு ஜஸ்டிஸ், தமிழ் மக்களுக்கு நேர்மையான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக அன்று சம்பந்தன் ஐயா எடுத்துரைத்ததை பிரதமர் அவர்கள் நினைவு கூர்ந்து தன்னுடைய முகநூல் பதிவிலே பதிவு செய்திருந்தார். ஐயா ஒரு முக்கிய நோக்கத்திற்காக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். அந்த நோக்கம் இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. அதற்கு இந்தியா, நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சி அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு என்றும் கூட உங்களோடு துணை இருக்கும். இந்த மண்ணிலே தமிழின விடுதலைக்காக ஒலித்த சிம்ம சொப்பனமாக இருந்த குரல் ஓய்ந்து விட்டாலும் அன்னாருக்கு செலுத்துகின்ற அஞ்சலி எதுவாக இருக்கும் என்று சிந்திப்பதுதான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்ற மாபெரிய தலையாய கடமை என்று நான் எண்ணுகிறேன். அது வேறு எதுவும் அல்ல. சகல தமிழ் பேசும் இனங்களின் ஒற்றுமையை கொலைத்து விடாமல் பாதுகாக்கிற பாரிய தார்மீக பொறுப்பு இந்த நாட்டுக்கு ஒரு புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வந்து பிரிபடாத இலங்கைக்குள்ளே, ஒரே இலங்கைக்குள்ளே சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்கள், பௌத்த, இஸ்லாம், கத்தோலிக்க மக்கள் ஒரே குடும்பத்தின் அங்கத்தொழிலாளர் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த வேண்டும். அயராது உழைத்தார். சம்பந்தன் வேற என்ன கேட்டார்? பிரிபடாத இலங்கை, ஒரே இலங்கை, இலங்கைக்குள்ளே பன்மைத்து உறுதி செய்யப்பட வேண்டும், சமத்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும். இரண்டும் கேட்கவில்லை. திரு சம்பந்தன் அவர்கள் தமிழ் தேசத்தினுடைய விடுதலை, தமிழர்களுடைய விடுதலை, அடிமை தலையிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்களுடைய சொந்த மண்ணில் அவர்கள் தங்களை தாங்களே ஆள வேண்டும், இழந்த சுதந்திரத்தை அவர்கள் மீட்டு வாழ வேண்டும், ஆள வேண்டும் என்ற அந்த இலக்கோடு, இலட்சியத்தோடு அவர் தன் இறுதி காலம் வரைக்கும் தன்னை அர்ப்பணித்து உழைத்தார் என்பதை நான் உறுதியாக சொல்லி வைக்க வேண்டும். எங்களுக்கு உள்ளக சேரண உரிமை அடிப்படையில் விடுதலை கிடைக்காது விட்டால் நாங்கள் சுயநிர்ணய உரிமையில் வெளியே சேரண உரிமை பாவிப்போம் என்று திட்டவட்டமாக
அவர் இருந்தார் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே குறிவைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பின்னர் அன்னாரது பூத உடல் இறுதிக் கிரியைகளுக்காக திருகோணமலை இந்து மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் தகன கிரியைகளை தொடர்ந்து மறைந்த ரா சம்பந்தனின் பூத உடல் அக்கேணியில் சங்கமமானது.